Plus 1 Max Unit 3 Exercise 3.1 11th question. If cosecant theta minus sin theta equal to a cube, secant theta minus cos theta equal to b cube, then prove that a square b square into a square plus b square equal to 1 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள். இதை ஈஸியாக நம்ம போடலாம். எப்படி போடுறோம் அப்படின்னாக்கா, ஸோ கிவன் தட்டில் ஃபஸ்ட்டு கிவன் தட் a cube நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, a cube equal to cosecant theta minus sin theta. ஸோ cosecant thetaங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1 by sin theta. ஸோ 1 by sin theta minus sin theta. ஸோ இந்த sin thetaவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin square theta. அப்போ 1 minus sin square theta divided by sin theta நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ கியூப் அப்படிங்கிறது என்னென்னா ஏ கியூப் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. இதை வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ நெக்ஸ்ட்டு கிவன் தட்டில் பி கியூப் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி கியூப் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ சீக்கன் தீட்டாங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இது கிராஸ் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டான்னு வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 2. ஸோ இதில் பாருங்கள், b cube equal to sin square theta by cos theta, அதை ஈக்குவேஷன் 2 நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் டிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ டிவிஷன் பண்ணோம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டிவிஷன் பண்ணோம்னாக்கா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் divided by first equation 2 divided by இது. அப்போ b cube divided by a cube. ஸோ அப்படி பண்ணோம்னாக்கா b cubeங்கிறது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, sin square theta divided by cos theta into a cube divided by a cubeனாக்கா இதனுடைய ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன, sin theta divided by cos square theta. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா sin cube theta divided by cos cube theta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ b cube by a cubeங்கிறது sin cube theta by cos cube theta. ஸோ இது நம்மளுக்கு என்ன ஆகுது, எல்லாமே இங்கே b cube இருக்குது, இங்கே sin cube இருக்குது, இங்கே a cube இருக்குது, இங்கே cos cube இருக்குது. அப்போ க்யூபை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா b by a ஈக்குவல் டு sin theta பை காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இதை வந்து tan தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் 3 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே ஏ பை பி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஏ பை பிங்கிறது என்னுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ ஏ பை பிங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ப்ரூவ் பண்ணோடது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ எல்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா ஏ பவர் 4ன்னு மாறிடும். அப்போ ஏ பவர் 4 இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு வரும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இதில் b பை ஏங்கிறது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, b பை ஏ ஈக்குவல் டு tan தீட்டா, தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருங்கிறது tan ஸ்கொயர் தீட்டா. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை ஏ பவர் 4 பி ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ஏ பவர் 4 பி ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 into 2. ஸோ 1 into 2 அப்படின்னாக்கா a cube 1ல் வந்து a cube into b cube equal to
ஸோ நம்மளுக்கு ஏ கியூபுங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு பி கியூப் அப்படிங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இதில் ஒரு ஸ்கொயரு சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும், காஸ் தீட்டா ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மகிட்ட மிச்சம் என்ன இருக்குனாக்கா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஏ பவர் 4 பி ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு வேணும். பட் இங்கே ஒரு ஏவால் மல்டிப்ளை பண்ணணும், ஒரு பியால் டிவைட் பண்ணணும். அப்போ ஏ பை பி. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து 5ன்னு இதை 5ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏ பவர் 4 பி ஸ்கொயர் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 6 மல்டிப்ளை பை இங்கே ஏ பவர் 4 வேணும், பி ஸ்கொயர் வேணும். அதனால் ஏ பை பி ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 6 மல்டிப்ளை பை ஈக்குவேஷன் 4. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஈக்குவேஷன் 6ல் ஏ கியூபு பி கியூப் இன்ட்டு 4th ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு ஏ இன்ட்டு பி, ஏ பை பி. அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இருக்குது. 6th ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு 4th ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இருக்குது. ஸோ சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு பிஏ கேன்சல் ஆகி ஸ்கொயர் ஆகிடும், இது ஏ பவர் 4ஆக மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஏ பவர் 4 பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஏ பவர் 4 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை ஈக்குவேஷன் வந்து 7 நம்ம வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 7. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 5ல் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ பி பை ஏங்கிறது ஈக்குவேஷன் 3. சப்ஸ்டியூட்டு ஈக்குவேஷன் 3. நெக்ஸ்ட்டு ஏ பவர் 4 பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம், அது ஈக்குவேஷன் 7. அப்போ ஈக்குவேஷன் 3 7 ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் in 5. So substitute 3, 7 in 5. So in 5. So 5th equation என்னங்கிறது நம்ம எழுதிக்கலாம். 5th equationங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ இங்கே எழுதலாம் a ஸ்கொயர், ஸோ b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பவர் 4 b ஸ்கொயருங்கிறது 7th equation, that is cos ஸ்கொயர் தீட்டா, cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் பி பை ஏங்கிறது ஈக்குவேஷன் 3 பிரகாரம் tan தீட்டா, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட்டோம், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.